அரசர்கள் இரண்டாம் நூல் முன்னுரை. 2 அரசர்கள் என்னும் இத்திருநூல் பிளவுண்ட யூதா இஸ்ரேல் அரசுகளின் வரலாற்றை 1 அரசர்கள் விட்ட இடத்திலிருந்து தொடர்கிறது. இந்நூல் 2 பகுதிகளை கொண்டது. ஒன்று, கிமு 850 முதல் கிமு 722 வரையிலான வடக்கு தெற்கு அரசுகளின் வரலாறு. 2, சமாரியாவின் வீழ்ச்சியிலிருந்து கிமு 586 வரையிலான யூதா அரசர்களின் வரலாறு. இந்நூல் யோயாக்கின் அரசனது விடுதலையுடன் முடிவுறுகிறது. யூதா இஸ்ரேல் ஆகியவற்றின் அரசர்களும் மக்களும் ஆண்டவருக்கு அஞ்சி நடக்காததாலேயே அந்நாடுகள் பேரழிவுக்கு உள்ளாயின என்பதை இந்நூல் மிகவும் வற்புறுத்தி கூறுகிறது. எருசலேம் வீழ்ச்சியுற்றதும் யூதா நாட்டு மக்கள் பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்டதும் இஸ்ரேலரின் வரலாற்றில் பெரும் திருப்பு முனையாக அமைந்துள்ளன. இந்நூலில் எலியாவின் பதிலான இறைவாக்கினர் எலிசாவின் புதுமைகள் சிறப்பிடம் பெறுகின்றன. அரசர்கள் இரண்டாம் நூல் அதிகாரம் 1. எலியாவும் அரசன் அகசியாவும். ஆகாபு இறந்த பின் மோவாபியர் இஸ்ரேலுக்கு எதிராக கிளர்ச்சி செய்தனர். அப்பொழுது அகசியா சமாரியாவில் தன் மேல் மாடியிலிருந்து பலகனி வழியாய் கீழே விழுந்து காயமுற்றான். எனவே அவன் தன் தூதரிடம், நீங்கள் எக்ரோனின் தெய்வமாகிய பாகால் சிவபீடம் சென்று இக்காயம் எனக்கு குணமாகுமா என்று கேட்டு வாருங்கள் என்று சொல்லி அனுப்பினான். ஆனால் ஆண்டவரின் தூதர் திஸ்பேயை சார்ந்த எலியாவிடம், நீ புறப்பட்டு சமாரியா அரசனின் தூதரை சந்தித்து அவர்களிடம், இஸ்ரேலுக்கு கடவுள் இல்லை என்றா? எக்ரோனின் தெய்வமாகிய பாகால் சிவபீடம் நீங்கள் குறிக்கேட்கப் போகிறீர்கள். எனவே ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நீ கிடக்கும் படுக்கையிலிருந்து எழுந்திருக்க மாட்டாய், அங்கேயே செத்துப்போவாய், இது உறுதி என்று சொல் என்றார். அவ்வாறே எலியா புறப்பட்டு போனார். திரும்பி வந்த தூதரை நோக்கி, அரசன், ஏன் திரும்பி வந்துவிட்டீர்கள் என்று கேட்டான். அதற்கு அவர்கள் மறுமொழியாக, வழியில் ஓர் ஆள் எங்களை சந்தித்து, நீங்கள் உங்களை அனுப்பின அரசனிடம் போய், ஆண்டவர் கூறுவது இதுவே, இஸ்ரேலுக்கு கடவுள் இல்லை என்றா? நீ எக்ரோனின் தெய்வமாகிய பாகால் செபுபீடம் குறிக்கேட்க ஆள் அனுப்புகிறாய். நீ கிடக்கும் படுக்கையிலிருந்து எழுந்திருக்க மாட்டாய், அங்கேயே செத்துப்போவாய், இது உறுதி என்று சொல்லுங்கள் என்றார் என்று கூறினார்கள். அவன் அவர்களிடம், உங்களை சந்திக்க வந்து உங்களிடம் இவற்றை அறிவித்த ஆள் எப்படி இருந்தான் என்று கேட்டான். அவனுக்கு அவர்கள் மறுமொழியாக, அவர் முடியால் ஆன ஆடையை உடுத்து இருந்தார், இடையில் தோற்கச்சை அணிந்திருந்தார் என்றார்கள். அப்பொழுது அவன், அந்த ஆள் திஸ்பேயை சார்ந்த எலியாதாம் என்றான். உடனே அரசன் 50 தலைவன் ஒருவனை அவனுடைய 50 வீரரோடு அவரிடம் அனுப்பினான். தலைவனும் சென்று ஒரு மலையின் உச்சியில் அமர்ந்திருந்த எலியாவை கண்டு அவரிடம், கடவுளின் அடியவரே, கீழே இறங்கி வாரும், இது அரச கட்டளை என்றான். எலியா 50 தலைவனுக்கு மறுமொழியாக, நான் உண்மையாகவே கடவுளின் அடியவராய் இருந்தால் வானிலிருந்து நெருப்பு இறங்கி வந்து உன்னையும் உன்னோடு இருக்கும் 50 பேரையும் சுட்டெரிக்கட்டும் என்றார். உடனே வானிலிருந்து நெருப்பு இறங்கி வந்து அவனையும் அவனோடு இருந்த 50 பேரையும் சுட்டெரித்தது. அகசியா மீண்டும் வேறொரு தலைவனை அவனுடைய வீரரோடு அனுப்பினான். அத்தலைவனும் மேலேறி சென்று எலியாவிடம், கடவுளின் அடியவரே, விரைவாய் கீழே இறங்கி வாரும், இது அரச கட்டளை என்றான். எலியா மறுமொழியாக, நான் உண்மையாகவே கடவுளின் அடியவனாய் இருந்தால் வானிலிருந்து நெருப்பு இறங்கி வந்து உன்னையும் உன்னோடு இருக்கும் 50 பேரையும் சுட்டெரிக்கட்டும் என்றார். உடனே வானிலிருந்து நெருப்பு இறங்கி வந்து அவனையும் அவனோடு இருந்த 50 பேரையும் சுட்டெரித்தது. அகசியா 3ஆம் முறையாக தலைவன் ஒருவனை அவனுடைய 50 வீரரோடு அனுப்பினான். 3ஆம் தலைவனும் மேலேறி சென்று எலியாவின் முன் முழந்தாளிட்டு,
கடவுளின் அடியவரே, என் உயிரையும் உம் அடியாராகிய இந்த 50 உயிரையும் காத்தருளும். வானிலிருந்து நெருப்பு இறங்கி வந்து முன்னைய 50 தலைவர் இருவரையும் அவருடைய 50 வீரர்களையும் சுட்டரித்து விட்டது. எனவே இப்பொழுது என் உயிரை காத்தருளும் என்று மன்றாடினான். அப்பொழுது ஆண்டவரின் தூதர் எலியாவிடம், அவனோடு இறங்கி செல், அவனுக்கு அஞ்ச வேண்டாம் என்றார். எனவே எலியா எழுந்து அரசனை பார்க்க அவனோடு இறங்கி சென்றார். அவர் அரசனை நோக்கி, ஆண்டவர் கூறுவது இதுவே: இறை உலத்தை தெரிந்து கொள்ள இஸ்ரேலுக்கு கடவுள் இல்லை என்றா? நீ எக்ரோனின் தெய்வமாகிய பாகால் செபுவிடம் தூதரை அனுப்பினாய். எனவே நீ கிடக்கும் படுக்கையிலிருந்து எழுந்திருக்க மாட்டாய், அங்கேயே செத்துப்போவாய், இது உறுதி என்றார். எனவே எலியா வாயிலாக அறிவிக்கப்பட்ட ஆண்டவரது வாக்கிற்கு ஏற்ப அகசியா இறந்தான். அவனுக்கு புதல்வர் இல்லாமையால் அவனுக்கு பின் யோராம் அரசனானான். இது யூதா அரசர் யோசபாத்தின் மகன் யோராமின் 2ஆம் ஆட்சி ஆண்டில் நிகழ்ந்தது. அகசியாவின் ஆட்சியை பற்றிய பிற செய்திகளும் அவனுடைய பிற செயல்களும் இஸ்ரேல் அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா? அரசர்கள் 2ஆம் நூல், அதிகாரம் 2. எலியாவின் விண்ணேற்பு. ஆண்டவர் எலியாவை சுழற்காற்றில் விண்ணுக்கு எடுத்துக்கொள்ள இருந்தபொழுது எலியாவும் எலிசாவும் கில்காலிலிருந்து புறப்பட்டு சென்றனர். எலியா எலிசாவை நோக்கி, ஆண்டவர் என்னை பெத்தேலுக்கு அனுப்பியுள்ளார், எனவே நீ இங்கேயே தங்கியிரு என்றார். எலிசா அவரை நோக்கி, வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, உம் உயிர் மேலும் ஆணை, நான் உம்மை விட்டு பிரிய மாட்டேன் என்றார். ஆகவே அவர்கள் பெத்தேலுக்கு போனார்கள். அப்பொழுது பெத்தேலில் இருந்த இறைவாக்கினர் குழுவினர் எலிசாவிடம் வந்து, ஆண்டவர் இன்று உம் தலைவரை உம்மிடமிருந்து எடுத்துக்கொள்ளப் போகிறார் என்பது உமக்கு தெரியுமா என்று கேட்டனர். அதற்கு அவர், ஆம், எனக்கு தெரியும், அதை பற்றி பேச வேண்டாம் என்று கூறினார். எலியா அவரை நோக்கி, எலிசா, ஆண்டவர் என்னை எரிகோ நகருக்கு அனுப்பியுள்ளார், எனவே நீ இங்கேயே தங்கியிரு என்றார். அதற்கு அவர், வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, உம் உயிர் மேலும் ஆணை, நான் உம்மை விட்டு பிரிய மாட்டேன் என்றார். ஆகவே அவர்கள் எரிகோவுக்கு சென்றார்கள். அப்பொழுது எரிகோவில் இருந்த இறைவாக்கினர் குழுவினர் எலிசாவை அணுகி, ஆண்டவர் இன்று உம் தலைவரை உம்மிடமிருந்து எடுத்துக்கொள்ளப் போகிறார் என்பது உமக்கு தெரியுமா என்று கேட்டனர். அதற்கு அவர், ஆம், எனக்கு தெரியும், அதை பற்றி பேச வேண்டாம் என்றார். மீண்டும் எலியா எலிசாவை நோக்கி, ஆண்டவர் என்னை யோர்தானுக்கு அனுப்பியுள்ளார், எனவே நீ இங்கேயே தங்கியிரு என்றார். அதற்கு அவர், வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, உம் உயிர் மேலும் ஆணை, நான் உம்மை விட்டு பிரிய மாட்டேன் என்றார். ஆகவே அவர்கள் இருவரும் தொடர்ந்து பயணம் செய்தார்கள். அவர்கள் யோர்தான் ஆற்றங்கரையை அடைந்து அங்கே நின்றார்கள். அவர்களை பின்தொடர்ந்து சென்ற இறைவாக்கினர் குழுவினர் 50 பேரும் சற்று தொலைவில் நின்று கொண்டனர். அப்பொழுது எலியா தம் போர்வையை எடுத்து சுருட்டி அதை கொண்டு நீரை அடைத்தார். தண்ணீர் இருபுறமும் பிரிந்து கொள்ள இருவரும் உலர்ந்த தரை மீது நடந்து ஆற்றை கடந்தனர். அவர்கள் அக்கரைக்கு சென்றவுடன் எலியா எலிசாவை நோக்கி, உன்னிடமிருந்து எடுத்துக்கொள்ளப்படும் முன் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல் என்று கேட்டார். அதற்கு எலிசா, உமது ஆவி என் மீது 2 மடங்காக இருப்பதாக என்றார். எலியா அவரை நோக்கி, நீ கேட்பது கடினமான காரியம். உன்னிடமிருந்து நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ என்னை காண்பாயாகில் அது உனக்கு கிடைக்கும், இல்லையெனில் கிடைக்காது என்றார். இவர்கள் இவ்வாறு உரையாடி கொண்டு வழி நடந்து செல்கையில், இதோ நெருப்பு தேரும் நெருப்பு குதிரைகளும் திடீரென நடுவே வந்து அவர்களை பிரித்தன. எலியா சுழற்காற்றில் விண்ணகத்துக்கு சென்றார். எலிசா அதை கண்டு, என் தந்தையே, என் தந்தையே, இஸ்ரேலின் தேரே, அந்த தேரின் பாகானே என்று கதறினார்.
அதன்பின் அவரால் எலியாவை காண முடியவில்லை. எனவே அவர் தம் உடைகளை பிடித்து இரண்டாக கிழித்து கொண்டார். மேலும் அவர் எலியாவிடமிருந்து விழுந்த போர்வையை எடுத்துக்கொண்டு திரும்பி சென்று யோர்தான் கரையில் நின்றார். பின்பு அவர் எலியாவின் கடவுளாகிய ஆண்டவர் எங்கே இருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டே எலியாவிடமிருந்து விழுந்த போர்வையினால் தண்ணீரை அடைத்தார். அப்படி அடைத்தவுடன் தண்ணீர் இரண்டாக பிரிய எலிசா அக்கரைக்கு சென்றார். எரிகோவில் இருந்த இறைவாக்கினர் குழுவினர் தம் கண்முன்னால் நிகழ்ந்தவற்றை கண்டு எலியாவின் ஆவி எலிசாவின் மீது இறங்கியுள்ளது என்று கூறினர். மேலும் அவர்கள் அவரிடம் வந்து அவர் முன் தரையில் வீழ்ந்து வணங்கினார்கள். பின்னர் அவரை நோக்கி, இதோ உம் அடியார்களிடமும் 50 வலிமையான ஆள்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் போய் உம் தலைவரை தேடி கண்டுபிடிக்க தயவு செய்து அனுமதி தாரும். ஒருவேளை ஆண்டவரின் ஆவி அவரை தூக்கி ஏதாவது ஒரு மலையிலோ பள்ளத்தாக்கிலோ போட்டிருக்கக்கூடும் என்றார்கள். அதற்கு அவர் அவர்களை அனுப்ப வேண்டாம் என்றார். ஆனால் எலிசா சலிப்படையும் வரை அவர்கள் அவரை வற்புறுத்தினார்கள். இறுதியாக அவர் அனுப்பி வையுங்கள் என்றார். எனவே அவர்கள் 50 ஆள்களையும் அனுப்பி வைத்தார்கள். அவர்கள் 3 நாள் தேடியும் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. எனவே அவர்கள் எரிகோவில் தங்கியிருந்த எலிசாவிடம் திரும்பி வந்தார்கள். அவர் அவர்களிடம், போக வேண்டாம் என்று நான் உங்களுக்கு முன்பே சொல்லவில்லையா என்றார். எலிசாவின் வியத்தகு செயல்கள். அந்த நகர மக்கள் எலிசாவை நோக்கி, இந்நகர் நல்ல இடத்தில் அமைந்துள்ளது என்பதை என் தலைவராகிய தாங்கள் அறிவீர். ஆயினும் இங்கு நல்ல தண்ணீர் இல்லை, நிலமும் நற்பலன் தருவதில்லை என்றார்கள். அதற்கு அவர், ஒரு புது கிண்ணத்தில் கொஞ்சம் உப்பை போட்டு கொண்டு வாருங்கள் என்றார். அவர்கள் அவ்வாறே கொண்டு வர எலிசா நீரூற்றின் அருகே சென்று நீரில் உப்பை கொட்டி, இதோ ஆண்டவர் கூறுகிறார், இத்தண்ணீரை நான் நல்லதாக மாற்றியுள்ளேன். இனிமேல் சாவும் இராது, நிலமும் பயன் தராமல் போகாது என்றார். அன்று முதல் இன்று வரை அத்தண்ணீர் எலிசாவின் வாக்கிற்கு ஏற்ப நல்லதாக இருக்கின்றது. அங்கிருந்து எலிசா பெத்தேலுக்கு ஏறி சென்றார். அவ்வாறு அவர் செல்லும் வழியில் சில சிறுவர் நகரை நின்று வந்து, வழுக்கை தலையா போ, வழுக்கை தலையா போ என்று ஏளனம் செய்தனர். எலிசா அவர்களை திரும்பி பார்த்து ஆண்டவரின் பெயரால் அவர்களை சபித்தார். உடனே காட்டிலிருந்து 2 பெண் கரடிகள் வெளிவந்து சிறுவர்களுள் 42 பேரை குதறி போட்டன. பின்பு எலிசா கர்மேல் மலைக்கு சென்று அங்கிருந்து சமாரியாவுக்கு திரும்பினார். அரசர்கள் 2ஆம் நூல் அதிகாரம் 3. இஸ்ரேலுக்கும் மோவாபுக்கும் இடையே போர். யூதாவின் அரசர் யோசபாத்தினுடைய ஆட்சியின் 18ஆம் ஆண்டில் ஆகாபின் மகன் யோராம் இஸ்ரேலின் அரசனானான். அவன் 12 ஆண்டுகள் சமாரியாவில் இருந்து கொண்டு ஆட்சி செலுத்தினான். அவன் ஆண்டவரின் பார்வையில் தீயன செய்த போதிலும் தன் தாய் தந்தையைப் போல் அவ்வளவு தீயவனாய் இல்லை. ஏனெனில் அவன் தன் தந்தை செய்து வைத்திருந்த பாகால் சிலை தூணை அகற்றிவிட்டான். எனினும் இஸ்ரேலை பாவத்திற்கு உள்ளாக்கிய நேபாற்றின் மகன் யெரொபமாவின் தீய வழியில் அவனும் நிலையாய் நின்றான். அதை விட்டு அவன் விலகவில்லை. இவ்வாறு இருக்கையில் மோவாபிய மன்னன் மேசா ஏராளமான ஆடுகளை வளர்த்து வந்தான். இஸ்ரேல் அரசனுக்கு அவன் ஆண்டுக்கு 1,00,000 செம்மறிகளையும் கம்பளிக்கண 1,00,000 ஆட்டுக்கிடாய்களின் முடியையும் கப்பமாக கொடுத்து வந்தான். ஆனால் ஆகாபு இறந்த பின் மோவாபிய மன்னன் இஸ்ரேல் அரசனுக்கு எதிராக கிளர்ச்சி செய்தான். எனவே அரசன் யோராம் உடனே இஸ்ரேலர் அனைவரையும் சமாரியாவில் ஒன்று திரட்டினான். அப்பொழுது அவன், மோவாபிய மன்னன் எனக்கு எதிராய் கிளர்ச்சி செய்கிறான். எனவே மோவாபுக்கு எதிராக போரிட என்னோடு வருவீரா என்று கேட்குமாறு யூதாவின் அரசர் யோசபாத்திடம் ஆள் அனுப்பினான். அவர் மறுமொழியாக, வருகிறேன், நீரும் நானும் ஒன்றே. உம் மக்களைப் போலவே என் மக்களும்
குதிரைகளைப் போலவே என் குதிரைகளும் என்றார். பின்பு அவர், எவ்வழியே சென்று நாம் தாக்கலாம் என்று கேட்டார். அதற்கு அவன், ஏதோம் பாலை நிலம் வழியாக போவோம் என்று பதிலளித்தான். அவ்வாறே இஸ்ரேல் அரசன் யூதாவின் அரசரோடும் ஏதோமின் மன்னனோடும் புறப்பட்டான். அவர்கள் 7 நாள் சுற்று வழியில் சென்ற பின் படை வீரர்களுக்கும் அவர்களை பின்தொடர்ந்த விலங்கினங்களுக்கும் தண்ணீர் கிடைக்கவில்லை. அப்பொழுது இஸ்ரேலின் அரசன், அந்தோ அரசர்களாகிய நம் மூவரையும் ஆண்டவர் இங்கே கூட்டி வந்தது மோவாபியர் கையில் ஒப்படைக்கவா என்றான். அப்பொழுது யோசபாத்து, ஆண்டவரின் விருப்பத்தை தெரிவிக்கக்கூடிய இறைவாக்கினர் யாரும் இங்கு இல்லையா என்று கேட்டார். இஸ்ரேல் அரசனின் பணியாளன் ஒருவன், சாப்பாற்றின் மகன் எலிசா இங்கே இருக்கிறார். எலியா கைகளை கழுவும்போது தண்ணீர் ஊற்றி வந்தவர் அவர் என்றான். யோசபாத்து, ஆம், ஆண்டவரின் வாக்கு அவரிடம் உள்ளது என்றார். எனவே இஸ்ரேலின் அரசன், யோசபாத்து, யோதோமின் மன்னன் ஆகிய மூவரும் எலிசாவிடம் சென்றனர். எலிசா இஸ்ரேல் அரசனிடம், உனக்கும் எனக்கும் என்ன உறவு? உன் தந்தையின் இறைவாக்கினரையும் உன் தாயின் இறைவாக்கினரையும் நாடி செல் என்றார். ஆனால் இஸ்ரேலின் அரசன், இல்லை, ஆண்டவர்தாம் அரசர்களாகிய எங்கள் மூவரையும் மோவாபியர் கையில் ஒப்படைக்கும்படி இங்கே கூட்டி வந்துள்ளார் என்றான். எலிசா அவனை நோக்கி, நான் பணிபுரியும் வாழ்பவராகிய படைகளின் ஆண்டவர் மேல் ஆணை, யூதாவின் அரசர் யோசபாத்தின் மீது நான் பெரும் மதிப்பு கொண்டுள்ளேன். இல்லையேல் உன் முகத்தில் விழித்திருக்கவே மாட்டேன். இப்பொழுது ஒரு பாணனை அழைத்து வாருங்கள் என்றார். அவ்வாறே பாணன் ஒருவன் வந்து யாழ் இசைக்கவே ஆண்டவரது ஆற்றல் எலிசாவின் மேல் இறங்கியது. அப்பொழுது அவர், ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், இந்த பள்ளத்தாக்கு எங்கும் குழிகளை வெட்டுங்கள். ஏனெனில் ஆண்டவர் கூறுவது இதுவே, நீங்கள் காற்றையோ மழையையோ காணப்போவதில்லை. ஆயினும் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். நீங்களும் உங்கள் கால்நடைகளும் விலங்கினங்களும் தண்ணீர் அருந்துவீர்கள். இது ஆண்டவரது பார்வையில் எளிதான ஒன்று. அவர் மோவாபியரையும் உங்கள் கையில் ஒப்படைப்பார். நீங்கள் எல்லா அரண்சூழ் நகர்களையும் அனைத்து மான் நகர்களையும் முறியடிப்பீர்கள். நீங்கள் கனி தரும் மரங்கள் எல்லாவற்றையும் வெட்டி வீழ்த்துவீர்கள். எல்லா நீரூற்றுகளையும் தூர்த்து விடுவீர்கள். வளமான வயல்கள் அனைத்தையும் கல்லால் நிரப்பி விடுவீர்கள் என்றார். மறுநாள் காலை பலி செலுத்தும் நேரத்தில் இதோ தண்ணீர் ஏதோம் வழியாக ஓடி வந்தது. நாடு தண்ணீரால் நிரம்பியது. தங்களோடு போர் புரிய அரசர்கள் வருகிறார்கள் என்று மோவாபியர் அனைவரும் கேள்வியுற்று படைக்கலம் தாங்கக்கூடிய இளையோர் முதியோர் அனைவரையும் ஒன்று திரட்டி எல்லையில் அணிவகுத்து நின்றனர். மோவாபியர் காலையில் எழுந்தபொழுது கதிரவனின் ஒளி தண்ணீர் மீது ஒளிர்ந்தது. மறுபக்கம் இருந்த அவர்களுக்கு தண்ணீர் இரத்தம் போல் செந்நிறமாய் தோன்றியது. உடனே அவர்கள், அது இரத்தம், அந்த அரசர்கள் தங்களுக்குள் போர் புரிந்து ஒருவரை ஒருவர் வெட்டி வீழ்த்தியுள்ளார்கள். மோவாபியரே, வாருங்கள், கொள்ளையடிப்போம் என்றார்கள். ஆனால் மோவாபியர் இஸ்ரேலின் பாசறைக்குள் நுழைந்தவுடன் இஸ்ரேலர் எழுந்து அவர்களை தாக்கினர். மோவாபியர் இஸ்ரேலர் முன்னிலையிலிருந்து தப்பி ஓடினர். ஆயினும் இஸ்ரேலர் துரத்தி சென்று மோவாபியரை வெட்டி வீழ்த்தினர். பின்னர் அவர்களின் நகர்களை தகர்த்து வளமான வயல்கள் அனைத்தின் மீதும் இஸ்ரேலர் ஆளுக்கு ஒரு கல் வீசி நிரப்பினர். எல்லா நீரூற்றுகளையும் தூர்த்து கனிதரும் மரங்கள் எல்லாவற்றையும் வெட்டி வீழ்த்தினர். அரண் சூழ்ந்த கீர் அரசேத்து மட்டும் எஞ்சி இருந்தது. அந்நகரையும் கவன் வீசுவோர் வளைத்து அழித்தனர். தனக்கு எதிராக போரின் முறிவு இருந்ததை அறிந்த மோவாபிய மன்னன் வாளேந்திய 700 வீரர்களை சேர்த்து கொண்டு ஏதோ மன்னனை எதிர்க்க சென்றான். ஆனால் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. பின்னர் அவன் தனக்கு பின் அரசாலும் உரிமையுள்ள தன் தலைமகனை கொண்டு போய் மதிலின் மேல் அவனை எரிபலியாக ஒப்பு கொடுத்தான். இஸ்ரேலர் தங்களுக்கு எதிராக கடும் சினம் மூழ்வதைக் கண்டு அவனை விட்டு அகன்று
தம் சொந்த நாட்டுக்கு திரும்பினர்.